ஆஷஸ் சும்மா பேருக்கேத்த மாதிரியே தீயா இருக்குடா அப்பா மேட்ச கூட விடுங்க. அந்த பிராட்காஸ்டிங் ஐயோ, டிவில அந்த விஷுவலும் அந்த சவுண்டும் பங்கும் இப்போ வர பணத்தை விட 10 மடங்கு அதிகமா வந்தா கூட நம்மளால இந்த மாதிரி ஒரு பிராட்காஸ்டிங் பண்ண முடியாது. டிவி ஆன் பண்ணும்போதே ஒரு விக்கெட் போயிருக்குன்னு நினைச்சுக்கினே ஆன் பண்ணேன். அதே மாதிரி எடுத்துட்டு வந்து சொல்லி வச்சிருக்காப்புல மிச்சல் ஸ்டார்க். யாரு சாமி இந்த மனுஷன்? மிச்சல் ஸ்டார்க்லாம் அவ்வளவுதான், முன்ன மாதிரிலாம் இல்லன்னு சொன்னாங்க. ஆனா இந்த மனுஷன் சொல்லிட்டு இருக்காப்புல. இங்க ஸ்டார்க் பவுலிங் போடுறத பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா கையில இருந்து அந்த பால் ரிலீஸ் ஆனதும் அம்மா எவன அந்த பாலை தொடுறது? பென் ஸ்டோக்கு ஒரு பாலை போட்டாப்புல பாருங்க. ஐயோ, சும்மா நட்டேறு பிடிக்கிடுச்சு போல்டு. 7 விக்கெட் இங்கிலாந்து பேட்ஸ்மேனை விட்டு ஒரு ஆட்டிட்டாப்புல. சரி, இங்கதான் இப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் ஆர்ச்சர் 2வது பாலே எடுத்து சொருவிட்டாப்புல. மார்க்குடு பெருசா விக்கெட்லாம் எதுவும் எடுக்கல. ஆனா பால கண்டா பின்னான்னு பழக்க விடுறா. 150 தான். அதுவும் ஒரு பால் கிரீனோட வாயிலே ஏத்துட்டாப்புல. உடே கிரீனை நம்பிதான் இந்த ஐபிஎல் ஆட்சினே இருக்க முடிச்சு விட்றாதப்பா. அப்புறம் வந்தாப்புல நம்ம பெஞ்சமின் ஆண்ட்ரூ ஸ்டோக்ஸ். அந்த பக்கம் ஸ்டார்க்கு, நான் இந்த பக்கம் என் தலைவன். சும்மா ஸ்டார்க்கு ஈக்குவலா பால போட்டு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ் ஒரு ஆட்டிட்டாப்புல. 5 விக்கெட். பேட்டிங்ல 2 டீமுமே சொதப்பல் தான். இங்கிலாந்துலயாவது போப்போ ஹாரி ப்ரூக்கோ ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஆஸ்திரேலியா பேட்டிங் சொச்சம். இங்கிலாந்து 49 ரன் லீட்ல இருக்காங்க. ஆஸ்திரேலியா கையில ஒரே விக்கெட் தான் இருக்கு. 2வது நாள் சும்மா அனல் பறக்க போது. நாளைக்கு நீங்க ஆஸ்திரேலியாவா இல்ல இங்கிலாண்டா, யார் வின் பண்ண போறாங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் தட்டிட்டு போங்கடா. வா.